ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் லைவ்ல என்ன ஆச்சுன்னா, விசித்ராவையும் அர்ச்சனாவையும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி மற்ற எல்லாரும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் போக முடியாதுங்கிறாங்க. நாங்கள் என்ன ஒழுங்காக பண்ணலை, கானா பாலா, அக்ஷயா இவங்கெல்லாம் ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா? நாங்கள் கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி எங்களை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு தினேஷ்கிட்டையும் சொல்கிறாங்க. தினேஷ் போங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கல. நாங்கள் இங்கேயே படுத்துப்போம் சொல்லி அவங்க வெளியிலே படுத்துக்கிறாங்க. தினேஷும் உள்ளே யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் விசித்ராவை கூப்பிட்டு நல்லா திட்டுறாரு. நீங்கள் அப்பப்போ ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரூல்ஸை மாற்றிக்க முடியாது. நீங்கள் ரூல்ஸ் படி தான் நீங்கள் விளையாடணும் அப்படிங்கிறாங்க. அவங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கடைசியில் பிக் பாஸ் பேச்சு கேட்டு அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு பிரச்சனை ஒன்று என்னென்னா, மணி உன்னைப்போல் ஒரு டாஸ்கில் பூர்ணிமாவோட ட்ரெஸ்ஸை போட்டிருந்தார்ல, அது அவருக்கு டைட்டாக இருந்திருக்கு, பூர்ணிமாவுக்கு லூஸாக இருந்திருக்கும். அதை போய் பூர்ணிமாட்ட சொன்னாராம், இது இவ்வளோ டைட்டாக இருக்கே, நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு பூர்ணிமா போய் மாயா கிட்ட பாத்ரூமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படி மணி அப்படி சொல்லலாம்? எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக தான் இருக்குது, நான் வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்க, என் ட்ரெஸ்ஸையும் என் பாடியும் பார்த்தா அவன் எப்படி சொல்லலாம்? அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாயாவை உசுப்பேத்துறாங்க. மாயாவும் உடனே அவனை விடக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி எப்படி அவன் அந்த மாதிரி பண்ணலான்னு. இல்லை நிக்ஷன்லாம் பேசினாரு, அதை பற்றிலாம் அவங்க எதுவுமே சொல்லலை. மினிஷாவை பற்றி நிக்ஷன் பேசியிருந்தாரு. அப்போ எல்லாரும் முன்னாடி சொல்லியும் அதை யாருமே கேட்கல. இவங்களும் அதை பற்றி கேட்கல. இப்போ ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்குது, எப்படி நீங்கள் போடுறீங்கன்னு கேட்டது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது தப்பாக அவர் சொன்னது? உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.